ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களிலும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேன். எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அணுகின்றேன். மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன்மிமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டாம் மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேன். வேதாந்தம் என்னும் பார்க்கடல் கொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். புறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தழிந்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியில்லாதே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. தத்துவ விளக்கு சந்தேகம் தெளிதல் படலம் 26வது பாட்டு. மெய்யும் கொண்டு பிராரத்தம் 26. மெய்யும் கொண்டு பிராரத்தம் தரும் விதி வழி நின்றிடவும் உய்யும் கருவிகளுக்கு அனுகுணமாம் ஒரு தொழில் செய்திடவும் செய்யும் செய்கை முடித்தவன் என்று உரை செப்புவது எப்படியோ. நையும் துன்பம் அகற்றிய குருவே நலமாய் அருள் மீதே. ஆடவ செய்தொழில் மூவகையாகும் அவித்தை வசத்துருநாள் ஏடனை மமதை அகந்தை உளார்க்கே இகபர விவகாரம் வீடனுபவம் என்னும் இச்சை உள்ளார்க்கே வித்தை படிப்பதெல்லாம் பாடல் மிகு தொழிலால் பலன் உண்டோ பரிபூரணம் ஆளா
வேண்டா சிரவண மனநாதிகள் வேண்டாமோ சித்தம் உரைத்திடவே. கிளர் மகனே கேள் தத்துவம் அறியார் கேட்டல் செய்ய கடனே. தளர்வரு சிந்தித்தலின் முயல்வார் சில சந்தேகங்கள் உள்ளார் தெளிதலின் நேர்ப்பார் விபரீத பேரா வாதனையோர் வெளி உருவாயறிவாய் நிறைவாயினர் வேண்டுவதொன்று உண்டோ. நம்ம சந்தேகம் தெளிதல் படல ஒவ்வொரு சந்தேகமாக பார்த்துட்ருக்கோம். சிஷ்யனுடைய கேள்வியும் குருனுடைய பதிலுமா இருக்குது. இப்போ முதல்ல முக்கியமான கேள்வி பார்த்தோம். பிரம்மமானது மனதிற்கு எட்டுமா எட்டாதா, வாக்கிற்கு எட்டுமா எட்டாதாங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த பிரம்ம வஸ்துவிலேயே மனது நிவாத தீப நிலை போல அடைவது எப்படி அப்படிங்கிற கேள்வி கேட்டான். இப்போ மனசு சத்துவஸ்வரூபந்தான். நீ மனசில் இருக்க சத்துவத்தை அதிகமாக நல்ல குணத்தை விருத்தி பண்ணிக்கிட்டே இருந்து உன்னுடைய மனம் தூய்மை அடைந்து விட்டால் அது பிரம்மத்தில் தானே நிலை பெற்று இருக்கும். நமக்கு நிறைய டவுட் வர தொடங்கும். தத்துவ விளக்கப்படலை முடித்ததுக்கப்புறம் சந்தேகம் தெளிதல் நல்லா கேள்வி எல்லாம் கேட்டதுக்கப்புறம் நிதித்தியாசனம் பண்ணும்போது இந்த சந்தேகங்கள் எல்லாம் வரும். இப்போ தத்துவ விளக்கப்படலத்தை ஸ்ரவணம் மட்டும் பண்ணவங்களுக்கு இந்த டவுட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நிதித்தியாசனம் பண்ணும்போது ஏற்படுகின்ற பல சந்தேகங்கள் இதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது நம்ம மனசு எப்படி பிரம்மத்திலேயே நிற்கின்றது, ஸ்ரவணத்திலேயே உத்தம அதிகாரிக்கு நிஷ்டை வந்துடும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்ரவணத்தில் நமக்கு ஸ்ரத்தை இருந்துச்சு, குருவோட வார்த்தையில் ஸ்ரத்தை இருந்துச்சுன்னா மனனம் தேவையே இல்லை. என்னுடைய குரு சொல்வது எனக்கு உண்மைங்கிறது நமக்கு தெளிவாக உனக்கு கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா மனனம்ங்கிறது நமக்கு பிரமாணத்திலேயோ பிரமேயத்திலேயோ நமக்கு டவுட் வரப்போகிறது கிடையாது. டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், நிதித்தியாசனத்துக்கு வந்துடலாம் நம்ம. அப்போது எனக்கு படித்த விஷயம் எனக்கு குரு சொல்லி கொடுத்துட்டார். எனக்கு குத்திர பஞ்சகோஷ குகை விட்டு வெளியில் ஆவாயின்னு சொல்லிட்டார். எனக்கு புரிஞ்சிருச்சு, பஞ்சகோஷத்துக்கு வேறானவனாக நான் இருக்கிறேன் புரிஞ்சிருச்சு. ஆனாலும் மனசில் பதிய மாட்டேங்குதே. அப்போது அந்த கேள்விக்கு நீ என்ன பண்ணணும், நீ மனதை தூய்மைப்படுத்துவது எப்படி, அந்த பிரம்மத்திலேயே நிஷ்டையாக இருக்கிறதுக்கு எப்படி தீபம் அசையாமல் இருப்பது போல இருக்கணும் அப்படின்னா உன் மனம் தூய்மை அடைய உன்னுடைய அந்த கரணம் சுத்தம் அடைய என்னாகும், அதில் இயல்பாகவே உனக்கு ஒரு ஈடுபாடு, மனசு பிரம்மத்திலேயே சிந்திக்க தொடங்கும் அப்படின்னு பதில் சொன்னார்னு பார்த்தோம். அடுத்தது, மனம் இறந்தால் எப்படி பிராரப்தத்தை உண்ண முடியும் அப்படிங்கும்போது மனதாசை ரெண்டு விதமாக நம்ம சொல்கிறோம். மனதுக்கு சத்தியத்துவம் கொடுக்காமல் இருப்பதே மன நாசம்னு நம்ம சொல்லப்படுகின்றது. சொரூப நாசம் என்று சொல்கின்றோம். அரூப நாசம்ங்கிறது அது சமஷ்டியில் இருக்கின்ற பகவானுடைய சிருஷ்டி மனசு. அதை என்ன பண்ண முடியாது, நாசம் பண்ணலாம் முடியாது. அது உயிரோடு இருக்கிற காலத்து வரைக்கும் மனம் கண்டிப்பாக இருக்கும். யோகிகள் அதை கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறாங்க, அடக்கி வைக்கிறாங்க. நம்ம சாஸ்திரத்தில் நமக்கு வேதாந்தத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, மனதை சத்தியத்துவ புத்தி கொடுக்காமல் இருப்பது சொரூப நாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்கிறத பார்த்தோம். அப்புறம் விவகார ரூபத்தில் இல்லை, விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்படி நம்ம பிரம்மத்திலேயே நிலை பெற்று இருப்பது, விவகாரத்தையும் பிரம்மாக்கார விருத்தி எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது உனக்கு எதில் இச்சை இருக்கின்றதோ இச்சை இருக்கின்ற விஷயத்தில் மனம் இயல்பாகவே சிந்திக்க தொடங்கும். யார் மேலே நமக்கு ரொம்ப பிரியம் இருக்கோ அவங்க மேலே நம்ம நிஜமாக அடிக்கடி நம்ம நினச்சிட்டே இருப்போம். என்ன வேலை பார்த்தாலும் நம்ம நினைப்போம். அதுபோல் உனக்கு இந்த விஷயத்தில் ருச்சி அதிகமாக இயல்பாகவே உன் மனம் பிரம்மத்தையே நினைக்க தொடங்கும் அப்படின்னு பதில் சொன்னார். அப்புறம் ஞானிக்கு கர்த்திருவம் போக்திருத்துவம் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ மாகர்த்தன் மாபோகி மாத்யாகி, ஞானத்தையும் கர்த்திருவத்தை போக்திருத்துவத்தையும் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது, கான்ட்ரடிக்டரியாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது ஞானி மாகர்த்தனாக இருக்கின்றார், மாபோகியாக இருக்கின்றார், மா தியாகியாக இருக்கின்றார். மாகர்த்தன் அப்படிங்கும்போது உடல் மன புத்தி செயல்படுகின்றது, உண்மையில் ஆத்மாவாகிய நான் செயல்படுவது இல்லைங்கிற ஞானத்தோட செயல்படுவது. விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆத்மாவாகிய நான் எந்த விவகாரத்திலும் ஈடுபடுவதில்லைங்கிற ஞானத்தோடு செயல்படுவதற்கு பேர் மாகர்த்தன்.
மாபோகி நமக்கு கிடைக்கின்ற சுகதுக்கத்தை, உணவு மட்டும் கிடையாது, சுகதுக்கம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் கூட முணுமுணுக்காமல் யார் புசிக்கின்றானோ அனுபவிக்கின்றானோ அவன் மா போகி. மா தியாகி, யார் ஒருவன் அனைத்தையும் உதாசீன பாவனையோடு, சுகதுக்கத்தை உதாசீன பாவனையோடு சமத்துவ பாவனையோடு யார் ஒருவன் ஏற்றுக்கொள்கின்றானோ அவன் மா தியாகி அப்படிங்கிறத போன ஸ்லாட்டில் பார்த்தோம். போன கிளாஸில் 4 பாட்டு பார்த்துருக்கோம், 2 கேள்விகள். நமக்கு திரும்ப திரும்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும், கேள்வி ஒரே மாதிரியே இருக்கும், ரெப்படேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதனால் கொஞ்சம் திரும்ப திரும்ப நம்ம பார்ப்போம். இப்போ 26, 27 ஞானின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு ஜடாமுடி வச்சு எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கிறவரை ஞானின்னு நம்ம கைவிலை நவனியத்தில் சொல்லலை. முனிவரையோ தபஸ்வியோ யோகியவோ நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம இங்கே சொல்கிறது விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்க, நம்மளை மாதிரியே இருக்க. அப்படிப்பட்டவர் எப்படி அந்த விவகார ஞானியை எப்படி கிருத்தகிருத்தியன்னு சொல்கிறது? அவ்வளோ வேலை பார்க்குறாரு. உண்மையில் ஞானத்துடைய லட்சணம் என்ன? இதுக்கு மேலே செயல்படுவதற்கு எதுவுமே இல்லை. இதில் பார்த்துட்டு வர்றோம், பகவத்கீதையில் பார்க்குறோம். இந்த ஞானம் கிடைச்சிட்டா நீ எதுக்கு மேலே எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லைன்னு பார்க்குறோம். ஆனால் இவர் எக்கச்சக்க வேலை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இதை நம்ம எப்படி முரண்படுவது போல இருக்கின்றது? அப்போது எல்லாரையும் மாதிரி வேலை பார்த்துட்ருக்காரு, பூஜை பண்ணுறாரு, புனஸ்காரம் பண்ணுறாரு, எல்லாரு கூடயும் போய் கோயில் கட்டுறாரு, சர்வீஸ் பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு. இப்போ அப்படி இருக்கும்போது இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிற கேள்வி கேட்டான். செய்யும் செய்கை முடித்தவன், 26வது பாட்டு. செய்யும் செய்கை முடித்தவன் என்று உரை செப்புவது எப்படி அவரை செயல் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு, அவர் எப்படி ஞானின்னு சொல்லுவது? இப்போ பதிலில் 3 வகையாக தொழிலை நம்ம பிரிக்கிறோம். லௌகிகம், வைதிகம், ஸ்ரவணாதிகள்னு 3 பிடிக்கிறோம். இகபர சுகத்துக்காக செயல்படுவது லௌகிகம், வைதிகம். மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம உலகத்தில் என்ன பண்ணுறோம்? இந்த உடலை கொண்டு நம்ம நிறையா காரியம் பண்ணுறோம். இகலோக சுகம் அடைவதற்காக பணம் சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுறோம், இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பல தொழில் செய்கிறோம். அதெல்லாம் லௌகிக தொழில்கள். வைதிக தொழிலுங்கும் போது புண்ணியம். நமக்கு எல்லா விஷயத்தையும் பொருள் கிடைச்சாலும் பரவாயில்ல மட்டும் போதாது, நமக்கு அதில் அனுபவிக்கிற புண்ணியம் தேவைப்படுது. இந்த உலகத்துலேயும் அடுத்த உலகத்துலேயும் இனி அடுத்த வர்ற பிறவிக்கும் என்ன பண்ணலாம்? நம்ம புண்ணியத்தை டெபாசிட் பண்ணி சேர்த்து வைக்கலாம். அதுக்காகவும் நம்ம காரியம் பண்ண முடியும். இல்லை எனக்கு இது ரெண்டுமே எனக்கு புரிஞ்சு போச்சு, டெம்பரரி தான். கொஞ்ச நாளைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான் வண்டி ஓடும். பெட்ரோல் காலியாக போச்சுன்னா திரும்ப போய் வண்டிக்கு பெட்ரோல் போடணும். அதே மாதிரி தான் வசதி வேணும்னா உழைச்சிக்கிட்டே இருக்கணும். மேலும் 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 புதுசாக என்னமா கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். இந்த ஃபோன் அந்த ஃபோனை மாற்றிட்டே இருக்கோம். எத்தனை ஃபோன் வாழ்க்கையில் மாற்றிட்டோம். இதுதான் நாங்கள் இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நாங்கள், அதுக்கப்புறம் உடனே டக்குன்னு பார்த்தா 2 மாதத்தில் இன்னொரு ஃபோனு. நம்ம அதனால் என்ன பண்ண முடியாது. அப்போ மாறி மாறி அதுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதே மாதிரி தான் புண்ணியமும். நமக்கு புண்ணிய காலியாக போச்சுன்னா என்ன பண்ண முடியாது, பெட்ரோல் போட்டுகிட்டே இருக்கணும். இகபர சுகத்தை அடைவதற்கு பெட்ரோல் போட்டுகிட்டே இருக்கணும். இதெல்லாம் நமக்கு ஒரு வகையில் புரிஞ்சிருச்சு. எனக்கு இதெல்லாம் போதும், எனக்கு வேணுங்கிறது டெம்பரரி ஹாப்பினஸ் இல்லை, நிரந்தரமான நிம்மதி வேணும் அப்படின்னா எங்கே சொல்லியிருக்கு? நேராக கைவிலை நவனி தான் கிளாஸில் உட்கார், ஒழுங்கா சாஸ்திரத்தை படி. உன்னை நீ அறிவாயாகி உனக்கு ஒரு கேடும் இல்லை. இதுதான் உனக்கு முழுமையான நிம்மதியை கொடுக்கக்கூடியது. மற்றதெல்லாமே அப்பப்போ வந்து போகின்ற சுகம். இதுதான் பெர்மனன்ட் சுகம். அதுக்கும் என்ன பண்ணணும்? காரியம் பண்ணணும், தொழில் செய்யணும். வீடு அணுகுவோம் எனும் இச்சை உள்ளார்க்கே வித்தை படிப்பது எல்லாம். எனக்கு வீட்டுக்கு போகணும், வந்த வேலையை பாரு அப்படிங்கிறணும். அப்போ எனக்கு நிரந்தரமான நிம்மதி வேணும்னு யார் சொல்கிறானோ அவங்க என்ன பண்ணணும்? கிளாஸுக்கு வரணும், கைவிலை நவனி கிளாஸை கேட்கணும், மனப்பாடம் பண்ணணும், டவுட் நிறையா வரும், மாறி மாறி என்ன பண்ணணும்? அதுக்கு பாடல் மிகு தொழிலால் பலன் உண்டோ. இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? இது போதும்னு நினச்சிட்டு வந்தால் இங்கே காரியம்தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் பரிபூரணனானால் எதுவும் தேவையில்லை அப்படின்னு. இதில் இவர் கேள்வியாக சிஷ்யன் கேள்வி கேட்குறான், குருவும் அவர் எப்படி பதில் எப்படி சொல்கிறார்?
ஆக்ஷேபார்த்தத்திலேயே சொல்கிற. அதனால் குழப்பம். இது கேள்வியா பதிலானே உங்களுக்கு குழப்பம். பரிபூரணமானால் பாடல் மிகு தொழிலால் பலன் உண்டோ, இது கேள்வியா பதிலா? ஆக்ஷேபார்த்தம். பரிபூர்ணமானால் பாடல் மிகு தொழிலால் பலன் இல்லை. பரிபூர்ணம் ஆயிட்டினா உனக்கு இந்த தொழில் தேவையில்லை, இந்த தொழில் செய்துதான் ஆகணும் என்கின்ற அவசியம் இல்லை. அப்போ எவ்வளோ நாள் பண்ணணும்? நம்ம பரிபூர்ணன் ஆகிறது வரைக்கும் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆயிட்டா பண்ண வேண்டியது இல்லை. பரிபூர்ணன் ஆனால் பாடல் மிகு தொழிலால் பலன் இல்லைன்னு போடுறோம். அப்போ தான் நமக்கு புரியும். ஏன்னா இதுவும் கேள்வியாக இருக்குது, அதுவும் கேள்வியாக இருக்கே அப்படின்னு என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே வரும் நமக்கு. இப்போ அடுத்த பாட்டு 22 28 அடுத்த கேள்வி. சரி, வேலை பரிபூர்ணனானால் வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டீங்க, கிளாஸ் கேட்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டீங்க, கிளாஸ்க்கெல்லாம் வர வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டீங்க, ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனாலும் மனசுலேருந்து இது நழுவிடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. குறவர் சிகாமணியே கேளீர் நீர் கூறின வழி ஒக்கும், பரமுடன் இகமும் இழந்தவரன்றோ பழகுவர் மெய்ஞானம். யாருக்கு இந்த இகப்பர சுகம் எல்லாம் வேண்டாம், டெம்பரரி சுகம், எனக்கு வந்து போகிற சுகம் வேண்டான்னு யார் புத்தி வந்து விவேகத்தோடு இருக்காங்களோ, நித்தியமான சுகம் எது, அனித்தியமான சுகம் எது, அனாத்மாவினின்று வருகின்ற சுகம் அனைத்தும் அனித்தியமானதுன்னு யார் புரிஞ்சிக்கிறானோ அவங்க தான் எங்கே வர்றாங்க? பழகுவர் மெய்ஞானம், உண்மையான ஞானம். மெய்ஞானம்னா மாறாத நிலையான ஞானத்துக்கு அவங்க தான் வர்றாங்க. விரவும் முயற்சியின் மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார். இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க இந்த அனித்தியமான சுகத்தை வேண்ட மாட்டார்கள். ஆனால் ஸ்ரவண மனனம் வேண்டுமல்லவா அப்படின்னு சிஷ்யன் கேள்வி கேட்குறான். ஸ்ரவண மனனத்தினால்தான் இந்த ஞானம் வந்திருக்கு அவனுக்கு. இந்த ஞானம் சித்தம் உரைத்திடவே, நன்றாக ஆழ் மனதில் பதிவதற்கு ஸ்ரவண மனனத்தை விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அதுக்கு குரு பதில் சொல்கிறாரு. கிளர் மகனே கேள், தத்துவம் அறியார் கேட்டல் செய்யக்கடனே. தத்துவம் புரியலை அப்படின்னா என்ன பண்ணணும்? தத்துவம் அறியார், ஸ்ரவணம் பண்ணித்தான் ஆக வேண்டும். கேட்டல் செய்யக்கடனே. கேட்டல் அப்படின்னா இங்கே ஸ்ரவணம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு போய் படிக்கணும், இன்ஜினியர் ஆகிறதுக்கு போய் படிக்கணும், ஒரு காமர்ஸ் படிக்கணும், இது படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கணும், இதெல்லாம் போய் படிக்கணும். ஆனால் ஆன்மீகம் மட்டும் நமக்கு வந்து தானாக வந்துடும் நினைக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? எப்படி அதுக்கெல்லாம் மெனக்கெட்டு நீ போய் ஒரு குருக்கிட்ட போய், வீட்டில் எல்லாருக்கும் அம்மா அப்பாக்கெல்லாம் ஏபிசிடி தெரியும், ஆனால் என்ன பண்ணுறோம்? கரெக்டாக அந்த வயசு வந்தோடனே பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டு முறையாக ஒரு குருக்கிட்ட போய் படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் தானாக வந்துடும். முறையாக போய் என்ன பண்ணணும்? கேட்டல் செய்யக்கடனே. கண்டிப்பாக முறையாக தத்துவத்தை கிரமமாக படித்த குரு மூலமாக. இது எனக்கே தானே தெரியும் அப்படிங்கிற குருனா நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? கொஞ்சம் செக் பண்ணி தான் பார்க்கணும். குருவையும் செக் பண்ணி பார்த்து தான் நமக்கு ஞான நிஷ்டரான்னு பார்த்து தான் நம்ம தப்பான டாக்டர்கிட்ட நம்ம போயிட முடியாது, தப்பான குருக்கிட்ட போயிட முடியாது. பார்க்குறோம் ராமகிருஷ்ணரை, விவேகானந்தர் கடைசி வரைக்கும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போது முறையான குருக்கிட்ட போய் என்ன பண்ணணும்? நம்ம கேட்டல் செய்யக்கடனே. கண்டிப்பாக ஸ்ரவணம் பண்ணணும். தல ஒரு சிந்தித்தலின் முயற்வால் சிலர் சந்தேகங்கள் உள்ளார். டவுட் வரலாம். வேதாந்தத்தில் நமக்கு முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நம்ம சிந்தித்த விதத்திலேருந்து இது முரண்பட்ட மாதிரி தெரியும். கண்ணுக்கு தெரிகிற உலகத்தை இல்லைன்னு சொல்ல போகிறோம், கண்ணுக்கு தெரியாத பிரம்மத்தை இருக்குன்னு சொல்ல போகிறோம், சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் நம்ம உண்மையில் இல்லவே அதுவும் மித்தியான்னு சொல்ல போகிறோம், இறைவனும் நீயும் ஒன்றுன்னு சொல்ல போகிறோம். எந்த இறைவனை நான் பகவானை நான் வந்து போற்றி வணங்கி பாடியிருக்கேனோ அந்த பகவானுக்கும் உனக்கும் ஒரு அம்சத்தில் ஒற்றுமை இருக்குன்னு சொல்ல போகிறோம். அப்போ அதெல்லாம் புரியும் போது நமக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்டராக இருக்க முடியும். இறைவனும் நானும் ஒன்றா? பெரிய டவுட் வரும். இதெல்லாம் நமக்கு வந்து மாயாவாதிகள்னு சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் பக்கத்துலேயே விட்டுறக்கூடாது, இவங்க வந்து தானே கடவுள்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் நம்மளை பார்த்து நிறையா என்னது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வந்து
நம்மளை பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க, இவங்கெல்லாம் தானே கடவுள்னு சொல்கிறவங்க அப்படின்னு. நான் கடவுள், நான் மட்டும் என்னை மட்டும் சொல்லலை, எல்லாரையும் கடவுள்னு சொல்கிறேன். நான் மட்டும் கடவுள், நீலாம் பேய் பிசாசு சாத்தான்னு சொல்லலை. அப்போ இதெல்லாம் என்ன ஆகும்? அறகுறையாக கேட்டுட்டு முறையாக படிக்காமல் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்க வேறு கேள்வியெல்லாம் கேட்பாங்க, நமக்கு பதில் வேறு சொல்ல தெரியாது, நம்மளே அறகுறையாக இருப்போம், நம்மளை குழப்பி விட்ருவாங்க. அதனால என்ன பண்ணணும், நம்ம நீண்ட நாள் சந்தேகங்கள் போகிறதுக்கு அதான் பார்த்தோம். அவன் என்ன பண்ணுறான், மர்க்கட நியாயம் போல் குரங்கு எப்படி இது பண்ணுற மாதிரி குருவை சுற்றிக்கிட்டே இருக்காங்கிறத பார்த்தோம். நமக்கு நிஷ்டை வர்றது வரைக்கும் என்ன பண்ணோம், டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அது புரியுதே, ஆனாலும் எனக்கு ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். ஏன் ஒர்க் ஆகலை இதெல்லாம் சொல்ல போகிறாரு இனிமேல் வரிசையாக. எல்லாம் புரியுதே, ஆனால் நான் இன்னும் அஜ்ஞானியாக தானே இருக்கேன். ஞானம் கிடச்சிருச்சு, ஆனால் நான் அஜ்ஞானியாக இருக்கேன். கான்ட்ரடிக்டரியாக இருக்கும் நமக்கு. அப்போ அதெல்லாம் நிறையா டவுட் வரும். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரே நாளில் டாக்டர்லாம் ஆக முடியாது. டாக்டர் ஆகிருக்கோம் அப்படின்னா அன்றைக்கி போய் எல்கேஜியிலேருந்து படித்ததுலேருந்து சேர்த்து தான் டாக்டர் ஆக முடியும். அதே மாதிரி இது ஒரு நாள்லாம் ஒன்றும் அப்படின்னா, ஒரு நாளில் இருந்தால் நம்ம ஏதோ ஜென்மத்தில் ரொம்ப நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அவருக்கு வந்துச்சு, இவருக்கு வந்துச்சு, இவரெல்லாம் படித்தாரா, இவர் கண்ணை மூடினாரு செத்துப்போன்னு சொன்னாங்க, அவருக்கு உடனே வந்துருச்சு, நீ சத்து பாரு அப்படிலாம் கிடையாது. அப்போ நிறைய டவுட் வரும். ஒவ்வொரு உபாதியும் ஒவ்வொரு விதமாக தான் ஞானம் வரும். இவங்களுக்கு மாதிரி நமக்கு வர்றவே வராது. எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட். ஏன் மூஞ்சி மாதிரி இந்த உலகத்தில் ஒரு மூஞ்சி தான் இருக்கும், வேறு மூஞ்சி இருக்கு. அதே மாதிரி தான் ஞானத்துலேயும் இவங்க மாதிரி அவங்க மாதிரின்னு சொல்லும். எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம தான் நமக்குரிய பாதையை கண்டுபிடிச்சாகணும். அப்போது என்ன பண்ணுறோம், நிறைய ஸ்ரவணம் பண்ணணும், நிறைய மனனம் பண்ணணும். அதுக்கு பேர் என்னது, சந்தேகங்கள் உள்ளவர் விடாமல் என்ன பண்ணணும், சந்தேகம் போகிறது வரைக்கும் ஸ்ரவணம் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை, எல்லாம் புரியுது ஆனால் அப்படின்னு சொல்லுவோம். புரியுது ஆனால் ஏன்னா நமக்கு நல்லா புரிஞ்சிட்டாலும் நம்ம இன்னும் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், விபரீதப்பே தீரா வாதனையோ. நான் பிரம்மங்கிற புரிஞ்சிட்டாலும் நான் மனுஷங்கிற எண்ணத்தை என்னால் விட முடியலை, நான் இந்த உடல்ங்கிற எண்ணத்தை விட முடியலை. அதன் காரணமாக இந்த உடம்புக்குரிய பிரச்சனை எல்லாத்தையும் என்னுடைய பிரச்சனைன்னு நான் நினைக்க தொடங்கி அதுலேருந்து என்ன பண்ண முடியல, விடுபட. அதுக்காக என்ன செய்யணும், நீண்ட நாள் தெளிதலின் நிற்பார் விபரீத பேய் தீரா வாதனை. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு விபரீத பாவனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிருச்சு. நான் என்னை உடல்னு நினைக்கிற எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குது. நான் என்னை அந்த அகண்டாகார வஸ்துவாக நினைப்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகின்றது. அப்படி ஆகும்போது வெளி உருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்று உண்டோ. இதுவும் ஆக்ஷேபார்த்தம் கேள்வி மாதிரி போட்டிருக்கார். ஒன்றும் இல்லை. ஸ்ரவண மனநாதிகள் வேண்டாவோ அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் எதுவும் தேவையில்லை. நிறைவாயினர் வேண்டுவது ஒன்றும் இல்லை. உண்மையில் நான் யார் என்பது உனக்கு தெள்ள தெளிவாக புரிந்து விட்டது என்றால் உனக்கு அதுக்கப்புறம் என்ன தேவையில்லை, எந்த விதமான சாதனையும் தேவையில்லை. அடுத்த ஒரு கேள்வி கேட்க போகிறான். இதுலேயே சுற்றி சுற்றி கேட்க போகிறான். ஏன்னா ஞானி விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கார், நம்மளை மாதிரியே இருக்கார். ஆனால் இவர் எப்படி ஞானின்னு சொல்கிறது? நம்மளை மாதிரியே பேசுகிறாரு, நம்மளை மாதிரியே கோவப்படுறாரு, நம்மளை மாதிரியே இருக்கார். நமக்கு அவருக்கு வித்தியாசமே இல்லையே. அவர் மட்டும் ஏன் மேலே உட்காரணும், நம்ம கூட இப்படிலாம் டவுட் வரலாம். அவரை ஏன் நம்ம குருன்னு சொல்கிறோம்? நமக்கு வெளியில் எந்த விதமான மாற்றமும் தெரியாது. அதனால தான் நம்ம ஞானிகளை இவர் சொல்வார். நமக்கு திருவண்ணாமலையில் அங்கே காசிலெலாம் போகும்போது யாரையுமே இவர் ஞானியா ஞானி இல்லையான்னு பார்க்க இதுக்குள்ளே ஒரு ஞானி இருக்கலாம். அவர் வெளியே தன்னை காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிச்சைக்கார மாதிரி இருக்கலாம். நமக்கு யோகிராம் சுமரத்குமார்லாம் பார்க்குறோம். அவர்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்காருன்னு கேள்விப்படுறோம். நமக்கு இப்போ நமக்கு ஐடென்டிஃபை வெளியில் வச்சு என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதே தான் திரும்ப திரும்ப இனிமேல் கேள்வியாக கேட்க போகிறான். அடுத்த பாட்டில் அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறான். ஐயா கேளீர் தத்துவ ஞானியும் அஞ்ஞானிகள் போலே செய்யா நின்றேன் கண்டேன் உண்டேன் சென்றேன் எனலாமோ பொய்யாம் விபரீதங்கள்
அவர்க்கு போயின என்றீரே. மெய்யாம் பிரம்ம விசாரம் இது அன்றோ வெளியாய் உரையீரே. ஐயா கேளி தத்துவ ஞானியும் அஞ்ஞானிகள் போல செய்யானின்றேன் கண்டேன் உண்டேன் சென்றேன் எனலாமோ. பொய்யாம் விபரீதங்கள் அவர்க்கு போயின என்றீரே. மெய்யாம் பிரம்ம விசாரம் இது அன்றோ வெளியாய் உரையீரே. அடுத்த கேள்வி கேட்குறான். ஐயா கேளி, ஐயானா குருவை கேட்குறான். ஐயங்களை போக்குகின்ற அந்த குருவே அடுத்த கேள்வியை கேட்க போகிறேன். தத்துவ ஞானியும் அஞ்ஞானிகள் போலே. முதல் இதில் சொன்னார் தத்துவம் அறியார் கேட்டல் செய்யக்கடனே. தத்துவம்னா தத் பதத்தையும் தொம் பதத்தையும் ஈஸ்வரனுடைய லட்சியார்த்தத்தையும் ஜீவனுடைய லட்சியார்த்தத்தையும் யார் அறிந்தாரோ அப்படிப்பட்ட அந்த தத்துவ ஞானி என்ன பண்ணுறாரு? அஞ்ஞானிகள் போலவே இருக்கார். ஞானியும் அஞ்ஞானி போலவே என்ன செய்கிறாரா? செய்யானின்றேன் கண்டேன் உண்டேன் சென்றேன் எனலாமோ கேள்வி கேட்குறேன். செய்யானின்றேன்னா செய்கின்றேன், நான் இதை செய்கிறேன் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு நம்மளை மாதிரி சாதாரணமாக தான் பேசுகிறாரு. நான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை, நான்கிற வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் பயன்படுத்துகிறார். அவர் நான் பிரம்மம்னு உணர்ந்துட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவரும் இந்த உடம்பத்தானே நான் சொல்லிகிட்டு இருக்காரு. பொய்யாம் விபரீதங்கள் அவருக்கு போயின என்றீரே. விபரீதம்னா நான் உடல்ங்கிற அந்த எண்ணம் அவருக்கு அவருக்கு தான் உடம்புங்கிற எண்ணம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் எப்படி பேசுகிறாரு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறாரு, நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. நம்மெல்லாம் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கு. பொய்யாம் விபரீதங்கள் அவருக்கு போயின என்றீரே. மெய்யாம் பிரம்ம விசாரம் இதன்றோ. இந்த உண்மையான பிரம்மத்தை பற்றிய விசாரம் செய்ததன் பிரயோஜனம் இதுவா? அவர் பிரம்ம விசாரம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்க, அவர் ஞானின்னு சொல்கிறீங்க, இதுவா? வெளியா உரையீரே, இதை எனக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும். ஞானிக்கிட்ட வேறு எந்த விதமான வெளிப்புறத்தில் மாற்றம் இருக்காது. நான் அதனால்தான் அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்குறான், சிதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா. சிதப்பிரஜன் அப்படிங்கிறவர் எப்படி பேசுவார்? சிததி கிம் ஆசீத கிம் பிரஜேத்த, எப்படி உட்கார்ந்துருப்பார், எப்படி நடப்பார், எப்படி பேசுவார், எப்படி சிந்திப்பார் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா ஞானிக்கும் நமக்கும் இப்போ இதெல்லாம் நமக்கு எதுக்காக அப்படின்னா, ஞானியை பற்றி தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, சிதப்பிரஜ்ஞஸ்ய முக்தோகோ லக்ஷணானி, முக்தர்களுடைய லக்ஷணம் முமுக்ஷுக்கின் சாதனம். இப்போ நமக்கு ரோல் மாடல் இருக்கணும் நமக்கு. அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அது மாதிரி ஆகணும். இதை பற்றி எல்லாம் எதுக்காக ஞானியை பற்றியே கேள்வி தோண்டி தோண்டி கேட்குறான், டவுட்டு கேட்குறான், நம்மளும் ஞானியாக ஆவதற்கு. இது மாதிரி சாதாரணமாக பேசலாமா? பேசுனா அவர் ஞானியா? மெய்யாம் பிரம்ம விசாரம் இதன்றோ வெளியாய் உரைவீரு, இதை எனக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும். ஏன்னா நமக்கு அர்ஜுனன் கூடவே தான் கிருஷ்ணர் இருந்திருக்காரு சின்ன வயசுலேருந்தே. ஆனால் அவனுக்கு கிருஷ்ணர் ஞானிங்கிறதே தெரியாது. கிருஷ்ணர் கூட அவன் கூட அர்ஜுனன் கூட ஃப்ரெண்டாகவும் உறவினராகத்தான் இருந்திருக்காரு. அப்போது சாதாரணமாக தான் இருந்திருக்காரு. என்ன பண்ண முடியாது, நமக்கு டிஃபைன் பண்ணி காட்ட முடியாது. அப்போது இதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது? ஞானி இப்படி பயன்படுத்தலாமா? அப்போ அவர் தன்னை எப்படி நினச்சிக்கிடுவார்? அதுக்கு பதில அடுத்ததில் சொல்கிறார். இந்த கணாவில் கண்ட பழங்கதை ஓதுவன் வாதனையால் ஆய்ந்தறிவுற்றவன் அப்படி செப்புவன் ஆபாசனும் ஆகான் மாய்ந்ததன் உடல் வேமனவும்
விண்ணவன் மனுடன் எனப்படுவான். வீந்த சிதாபாசன் போமளவும் விவகாரம் தொடரும். ஆழ்ந்த கணாவில் கண்ட பழங்கதை ஓதுவன் வாதனையான். ஆய்ந்தறிவுற்றவன் அப்படி செப்புவன் ஆபாசனும் ஆகான். ஆய்ந்ததன் உடல் வேமலவும் விண்ணவன் மனுடன் எனப்படுவான். வீந்த சிதாபாசன் போமலவும் விவகாரம் தொடரும். உள்ள எப்படி இருப்பார், வெளியே இந்த மாதிரி இருக்காரே அப்படிங்கிறதான் கேள்வி. சாதாரணமாக இருக்காரே, நம்மளை மாதிரியே இருக்காரே, நம்மளை மாதிரியே வாரேன் போகிறேன்னு சொல்லி பேசுகிறாரே. சுவாமி சின்மயானவர்கிட்ட அவர் ரொம்ப கோவம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரி. இப்போது ஒரு ட்ரஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு. ஏதோ யாரோ தப்புட்டவன் திட்டு 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 திட்டுன்னு திட்டி தீர்த்தாராம். இப்போ அந்த சமயத்தில் ஏதோ ஒரு குழந்தை உள்ளே வந்துச்சு. அதுக்கு பர்த்டேன்னு சொல்லி வந்துச்சு. வந்த உடனே அந்த குழந்தைய அப்படி கொஞ்சினார். திட்டு திட்டுன்னு திட்டுனவர் அந்த குழந்தை உள்ளே வந்த உடனே அதுக்கு பர்த்டேக்கு அப்படி கொஞ்சினார். அந்த பிள்ளை போயிடுச்சான். திரும்பவும் இவங்களை திட்டு 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 திட்டுன்னு திட்டுனார். யாரை தப்பு பண்ணோம். இப்போ யாரோ கேட்டாங்களாம், இப்படி திட்டுனீங்க, அப்புறம் இவ்வளோ கூலானீங்க, இப்படி திட்டுனீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், அப்புறம் ஒரு பேனாவை பயன்படுத்துகிறேன், எழுதுறதுக்காக பயன்படுத்திட்டு அதை என்ன பண்ணிடுறேன், உள்ளே தூக்கி வச்சுக்கிறேன். தேவைப்படும் போது எழுதுறதுக்கு பயன்படுத்துகிறேன், தேவையில்லாத போதை உள்ளே வச்சுக்கிறேன். இப்போ ஞானி திட்டுனாரு அப்படிங்கிறதுனால அவர் எந்த நோக்கத்தில், அவருடைய உள் மனசில் எதுக்காக பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுபோல் இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஓய்ந்த கனாவில் கண்ட பழங்கதை ஓதுவன் வாதனையா. ஒரு கனவு வந்துட்டோம், கனவுல ஏதோ வருது, ஏதோ எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வருது, நம்ம நினச்சதோ நினைக்காதோ ஏதோ வருது. என்ன முழிச்சு பார்க்குறோம், முடிச்சு பார்த்தா ரிசல்ட்டுக்கு வேறு மாதிரி இருக்குது. கனவுல பார்த்த ரிசல்ட் வேறு மாதிரி இருக்குது, இங்கே இருக்கிற ரிசல்ட்டு வேறு மாதிரி. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கனவுல இருக்கிறத பேசும்போது, கனவுல கண்டதை பேசும்போது அது பொய்ங்கிற ஞானத்தோடு தான் பேசும். எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம இப்படி வந்துச்சு, நான் அங்கே ஓட்டு போட்டேன், இதை பிரச்சாரம் நடந்துச்சு, இவங்க வருவாங்கன்னு நினச்சேன், எல்லாம் என்ன பண்ணுறோம், முழிச்சதுக்கப்புறம் பேசும்போது எந்த எண்ணத்தில் பேசுகிறோம், அது பொய்ங்கிற எண்ணத்தோடு தான் பேசுகிறோம். அதே மாதிரி ஓய்ந்த கனாவில் கண்ட பழங்கதை, இதுக்கு முன்னாடி கனவுல பார்த்த விஷயத்தை பேசும்போது என்ன பண்ணுறோம், அதை அப்படியே தான் சொல்கிறோம். அதே மாதிரி ஞானிக்கு இப்போ அவருக்கு தான் உடல் அல்லங்கிற எண்ணம் தெளிவாக இருந்தாலும் விவகாரத்தில் பயன்படுத்தும் போது அவர் ஞானத்தோடு பயன்படுத்துகின்றார். எப்படி கனவுன்னு